ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நான் உங்கள் கூட ஆப்டிடியூட் டாபிக்ஸ்லேருந்து ஃப்ரம் பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஒரு கொஷின் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவிகிதம் குறைத்து கொள்ள வேண்டும்? எத்தனை சதவிகிதம் குறைத்து கொள்ள வேண்டுங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெக்வயர்டு ரிடக்ஷன் இன் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 100 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 100. இந்த எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 20%. எக்ஸுங்கிறது என்னது? 20%. ஸோ ரிடக்ஷன் ரெக்வயர்டு பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 20 divided by 100 plus 20 into 100. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 20 divided by 120 into 100. 20 divided by 120 into 100. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 2000 divided by 120 வரும். இந்த ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் பண்ணிடுங்க. 120-ஐ 200 12ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.67 கிடைக்கும். 16.67 ஆர் 667 லாஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான பர்சன்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 16 இந்த 2/3ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.67. ஸோ ரிடக்ஷன் எவ்வளோ பயன்பாட்டை எவ்வளோ குறைச்சிக்கணும்னா 16.67%. அதுக்காக கொடுத்துருக்க ரிலேட்டட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி சரியான ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஷின் நம்ம சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். தேங்க்யூ.